பெண்கள் முன்னேறுவது மட்டுமல்ல, சக பெண்களையும் கை கொடுத்து உயர்த்தும் போக்கும் பரவலாகி வருகிறது. அப்படிப்பட்டவர்களில் ஒருவரான தொழிலதிபர் கவிதா ஜனார்த்தனனுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். தொழில், சமூக செயற்பாடு ரெண்டையும் நீங்க எப்படி ஒரு சேர நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பெண்களை நீங்க சமூக செயற்பாட்டுக்கு நீங்க ஈர்த்திருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். தொழில் மற்றும் சமூக செயற்பாட்டு ரெண்டையும் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், கல்வியிலையும் சிறந்தவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வளராமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்த்தணும். அதுதான் ஒரு பெண்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் இவ்வையம் ஓங்கி தலைக்குமாம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே கல்வியிலையும் சரி வேலையிலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகும்போது எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நம்ம ஒரு பெண்ணாக என்னோட தொழிலையும் இந்த சமூக செயற்பாட்டையும் செய்யறதுக்கான நேரத்தை கரெக்டாக ஒதுக்கிட்டாலே போதும். நம்ம குடும்பம் அப்படின்னும் போது குடும்பத்துக்கு உண்டான டைமும், வேலை அப்படின்னு வரும்போது வேலைக்கு உண்டான டைமும், அதெல்லாம் தவிர்த்து இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக நம்ம மற்றவங்களை எப்படி வளர்த்தணும் அப்படின்ட்டு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து மற்ற பெண்களையும் வளர்த்தலாம். பெண்களுக்கான அந்த உரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு உண்டான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னுமே அந்த ஒரு சில வர்க்கத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுதான் நிதர்சனமும் கூட. இன்னும் நிறைய பெண்களுக்கு இந்த கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இன்னுமே ட்ரைபல்ஸ், மலைவாழ் மக்கள் அப்படின்றாங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சும் குடியரசு நிகழ்ந்தும் இன்னும் வெளி உலகம் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்மள மாதிரி பெண்கள் அவங்களோட முன்னேற்றத்துக்காக கண்டிப்பாக பாடுபடணும். நம்ம 2024 இருந்தாலுமே இன்னைக்கு பெண் கல்வி அப்படின்றது இப்போ ஒரு கொஞ்ச நாளாக எல்லாருக்கும் சமமாக போய் சேருது அப்படின்றது ஒரு சந்தோஷம். அதுக்கு பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும்னா எல்லாருக்குமே சமமான கல்வி அவசியம். ஏன்னா இந்த உலகத்துல எது இருந்தாலுமே நாளைக்கு நம்ம கையை விட்டு போயிடும், நம்மளோட கல்வி அறிவு மட்டும்தான் கூடவே வரும். ஸோ பெண்களுக்கு கல்வி இருந்துட்டாலே அவங்க சொந்த காலில் நிற்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு குறிப்பு. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் தன்னறிவு இருக்கும்போது நிச்சயம் தன்னை போல் பிறரும் சமூகத்துக்காகவும் செயல்பட வேண்டும் என்பதே கவிதா ஜனார்த்தனின் விருப்பமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜாவுடன் சுரேஷ்குமார்.